ஓகே மிதுன், ஓகே மிதுன். அதர்ஸ் கிருஷ்ணா, பவித்ரா, கீர்த்தி. என்னடா என் வீட்ல பவர் இல்ல சார். பிராக்டிஸ் கிளாஸ் தானே? இல்ல கிளாஸ் இன்னைக்கு பிராக்டிஸ் கிளாஸ். நீ முதல்ல எதுக்கு வந்த? எப்பயுமே படத்தில் வந்து வில்லன், ஹீரோயின், காமெடியன் எல்லாரையும் காமிச்சிட்டு கடைசியில் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம ஆள் எப்பயுமே ஹீரோ மாதிரி கடைசியாக தான் வருவார். என்னடா ஹீரோ தானே? அதுக்காக அட்லீஸ்ட் ஆமான்னு சொல்லலாம். இப்போ என்ன ஸோ ஹீரோ இருந்தால் அதுக்கு மேலே பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்க. டேய் மேலே இடிச்சிடாதடா, வாடா இங்கே உட்காருங்கடா. டேய் செட்டில் ஆகிறதுக்கே 7:30 மணி ஆயிடுது. நான் எப்படி கிளாஸ் நடத்துறது? சீக்கிரம். ஸோ வர்ஷிதா, ஸ்ரீ, காவியா, கிருஷ்ணா, இவான், ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் யுவர் கேமராஸ். ஓகே ஓகே. கிருஷ்ண ராகவன் அண்ட் மிதுன் 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருக்கீங்களா? ஓகே. இவான், மிஸ்டர் இவான், சரி வரட்டும். ஓகே கேஸ், இருடா அதை அட்ரஸ் பண்ணிட்டு வரேன், நடுவில் வரேன். சரியா? டேய் நான் எப்பெல்லாம் உங்கள் பேரண்ட்டை பார்க்குறேனோ, ஓகே, அவங்க சொல்கிற ஒரே விஷயம், என் பையன் வீட்டில் படிக்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு வீட்டில் படிக்க மாட்டேங்கிறா, செல்ஃபோன்லேயே இருக்கிறாங்க. ஓகே, நான் யாரை பற்றி எங்கே பேசுகிறேன், யாரை பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் மொத்தமாக அதுக்கப்புறம் நான் பேர் சொல்லி பேசுகிறேன். பட் இப்போதைக்கு மொத்தமாக சொல்லிடுறேன். லைஃப்பில் உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தான். ஒன்று என்ஜாய் பண்ணு, இல்லை படி. சார் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டே படிச்சிருவேன் சார், நான் செல்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே ஜாலியாக இருந்துக்கிட்டே என்னால் மார்க் எடுத்துட முடியும் சார். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைப்பா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நீ இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா கூட விட்டுடு, இன்னையிலேருந்து படி. ஓகே, டுடே இஸ் த கரெக்ட் டைம், டுமாரோ இஸ் லேட், டுமாரோ இஸ் லேட். ஸோ அதனால் இன்னையிலேருந்து உன்னோட ப்ரிப்பரேஷனுக்கான இதை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்கூலில் டெஸ்ட்டு சொல்லட்டும் சார் ஆரம்பிக்கிறேன், டியூஷனில் டெஸ்ட் சீரிஸ் வரட்டும் சார் ஆரம்பிக்கிறேன், இட் won't happen, it won't happen. ஸோ ப்ளீஸ் பிலீவ் மீ, உங்களுக்கு நாளைக்குன்றது லேட் ஆகிடும். ஓகே ஓகே கைஸ், let us recall our 6th chapter. ஸோ 6th chapterல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சுக்காக தான் என்னோட அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவே இருக்கு. ஸோ அதில் எனக்கு என்னென்ன ரேட் ஆஃப் என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரியும். டேரெக்டாக எனக்கு இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் வேணும்னு கொடுத்தா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். பட் எனக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஃபங்க்ஷனையே நான் தான் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். கரெக்டாக உங்கள் எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்சுக்குள்ள நிறைய சம்ஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து எங்கே போனோம்? எப்படிப்பா? மார்ஜினல்ன்ற வேர்டு வந்து என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மார்ஜினல்ன்ற வேர்டு வந்துட்டாலே மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன், மார்ஜினல் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் கொடுத்துருந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே எனக்கு வந்து செயின் ரூலும் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சாண்ட் போரிங் ஃபார்ம்ஸ் அ கோன். ஓகே, அந்த சம்லாம் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு கோன் இருக்கும், கோனில் 2 வேரியபிள் இருக்கும். ஏன்? ஒன்று ஹைட்டு, இன்னொன்று என்னது? ரேடியஸ். அப்போ அங்கே ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் என்ன கொடுத்துருப்பான்? ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பான். அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நான் ஒரே வேரியபிளாக மாற்றிட்டு அவங்க கொஸ்டினில் கிவன் எழுதணும். வித் ரெஸ்பெக்ட் டு வாட், த சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், என்ன சேஞ்ச், எப்படி சேஞ்ச், இது எல்லாத்தையும் நீ எழுதிட்டாலே தென் மேக்ஸிமம் த கொஸ்டின்ஸ் வில் பி ஹேப்பனிங். ஸோ அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி ஐ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் மை ஃபங்க்ஷன் வெதர் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல மொத்தம் 5 டைப் இருந்தது. வாட் ஆர் தே? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங், நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். இந்த 5 ஃபங்க்ஷன் இருந்தது. கரெக்டா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங்? சார் இட் கேன் ஸ்டே ஃபார் சம் வேல்யூ ஃபார் சம் டைம். அப்படின்னா அது வெறும் இன்க்ரீசிங். நோ ஸ்டேயிங், அப்படியே மேலே தான் போகணும். அப்படின்னா அது என்னது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிக்ரீசிங்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா
nowhere it can stay equally. எங்கேயுமே ஈக்குவலா ஸ்டே பண்ணக்கூடாது. It should f of x is lesser than 0. yeah less than 0 less than or equal to 0 போட்டா decreasing னு வச்சுக்கலாம். புரியுதா? so anyway condition apart நாம வந்து முதல்ல கிராஃப் வச்சே பேசிக்கலாம். okay sir எனக்கு கொஞ்ச நேரம் இன்கிரீசிங்கா இருக்கு கொஞ்ச நேரம் டிக்ரீசிங்கா இருக்கு then that function is called as what? neither increasing nor decreasing. okay so இந்த functionsல நம்ம வந்து ஆன்சர் எழுதும்போது strictly increasing க்கு என்ன bracket யூஸ் பண்ணுவோம்? ஸ்கொயரா ஓபனா? ஓபன் bracket ஆ க்ளோஸ் bracket ஆ? open bracket for what? strictly. square bracket for what? டேய் அது மேல எடிச்சிராத நோட். ஓகே ஏன் லேட்? அது மட்டும் தான் லேட், டிராஃபிக்கால லேட் இல்லை. சரி தினைக்குமே லேட்டாக தான் வரும்ல? டேய் லாஸ்ட் கிளாஸ் லேட்டாக தான்டா வந்தேன் என் கிளாஸ். அது லேட்டு தான்டா. ஐயோ உனக்கு மேக்ஸ் தெரியாதா? ஒரு டைமு அந்த டைமுக்கு அப்புறம் நீ வந்தீங்கன்னா லேட்டுன்னு அர்த்தம். ஓ இதெல்லாமா சொல்லி தர முடியும்? டே என்னடா இது? ஓகே ஸோ கைஸ் எங்கே விட்டோம்? யா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எப்படி நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், ஈக்குவேட் டு 0 போடுவேன். ஐ டோல்ட் அபவுட் வாட்? வேவி கர்வ். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஐ வில் ஈக்குவேட் டு 0. ஐ வில் ஃபைண்ட் வாட்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். I will find zeros. f dash of x equal to 0 போடணும். அந்த 0 points நான் என்ன பண்ணுவேன்? என்னோட டொமைன்ல எழுதுவேன். எங்கெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சோ I will call it as increasing. எங்கெல்லாம் நெகட்டிவா இருந்துச்சோ I will call it as what? Decreasing. Is that okay guys? Clear? So அப்ப பார்க்கலாமா? So என்ன பண்றேன்? Find the interval in which the following function is strictly increasing or decreasing. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. So as usual ஒரு function இருக்கு. I will differentiate the function. Okay so இதை differentiate பண்றதுக்கு என்னப்பா பண்ணலாம்? uv method யூஸ் பண்ணலாமா? so this is going to be u and this is going to be v. I'll differentiate using uv method. so yes நீங்க போடலாம். I'll go to maxima minima after doing some questions. try பண்ணுங்க. so what I want for finding increasing decreasing function, I ask to find f dash of x is equal to 0. f dash of x என்ன பண்ணா போதும்? 0 போட்டா போதும். come on முதல்ல f dash of x கண்டுபிடி வேகமா. டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும்ல? எழுதுறா ஒரு பதட்டமே இல்லையே இப்போ. போர்டை பார்க்காத, போர்டை பார்த்தா குழம்பிடுவேன். அன்ஷுல் டூ பை யுவர் செல்ஃப். have you written the question then you do by yourself. நீ டிஃபரன்ஷியேட் பண்ணு. Sir, yeah answer is interval minus infinity to minus 1, sir. okay in that interval what happening? In that interval, the sign will change negative and the function will be decreasing, sir. okay what about other intervals? Other intervals, it will be increasing, sir. okay so other than minus infinity to minus 1 everything is increasing. Shall I take like that, Pratap? Yes, sir. okay Yes, sir. let us check. okay guys, Pavitra and Anbarasi, please switch on your cameras. Anbarasi, why are you late? okay சீக்கிரம் இத பாரு. இந்த ஃபங்க்ஷன் இன்கிரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு கேட்டிருக்கேன். முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு uv ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. கம் ஆன் ஃபாஸ்ட் டைம் இல்ல, வேகமா. டேய் uv டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களா? யாருக்காவது குழப்பம் இருந்தா பக்கத்துல கூப்பிடுங்க. anybody in online, shall I teach how to differentiate? By this time you should know guys.
Arvish, are you getting what I am doing? You came late. Yes, sir. I am solving it, sir. Okay, fast. You can't help it, sir. Mr. Devadarshan, time is 7:30. Guys, if you want any help, shall I do it? Kailash, kadachicha? What you got? Differentiate panta equate to 0 podu. Latish, sir. Lokesh. ஏதோ சொன்னாலும் திரும்ப மாட்டேங்கிறோம். பேரண்டா. டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுதா? ஹெல்ப் பண்ணவா? இன்னும் மாட்டா டிஃபரன்ஷியேட் பண்றீங்க? ஐயோ. ஷாலை பண்ணிட்டியா? கைஸ், உங்களுக்கு இது கிடைச்சதா? 6 into x plus 1 the whole square x minus 3 the whole square x minus 1 equal to 0. இது கிடைச்சதா டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம்? whether you got this as an answer? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரலனா நான் டிஃபரன்ஷியேஷனும் பண்ணி காட்டுவேன். nothing wrong in that. வந்துதா? உனக்கு வரலையா? பண்ணி காட்டவா? Okay, then I'll do. So what is u guys here? X plus 1 the whole cube. What is u dash? 3 x plus 1 the whole square. Okay, Kirti புரிஞ்சுதா? So what is v here? X minus 3 the whole cube. So what is v dash? 3 into x minus 3 the whole square. Is that clear? So what is uv formula? uv the whole dash is equal to u dash v plus u v dash. So what is u dash here? 3 into x plus 1 the whole square x minus 3 the whole cube plus x plus 1 the whole cube into 3 into x minus 3 the whole square. Okay வா? Okay, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. Okay, take 3 common outside and x minus 1 the whole square outside, x plus 1 the whole square outside, then x minus 3 the whole square outside. Whole square outside. So what is going to be here remaining? என்ன இருக்கு? 3 எடுத்தாச்சு, x minus 1 the whole square எடுத்தாச்சு. அப்போ இங்கே x plus minus 3, then இங்க இருந்து என்ன இருக்கும்? plus x plus 1. Are you getting ma? I got confused. See now இது என்ன ஆயிடும்? இது minus 3 2x 3 into x plus 1 the whole square x minus 3 the whole square. இங்க என்ன ஆயிடும்? x plus x is 2x then minus 2. கரெக்ட்டா? Now I'll take minus 2 as common, 2 as common outside. So what is 2 3s are? 6 x plus 1 the whole square x minus 3 the whole square x minus 1. புரிஞ்சுதா? So now this is f dash of x. கரெக்ட்டா? f dash of x எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. I will equate this to 0. So 6 0 ஆ இருக்க முடியுமா? முடியாது. So I will take this as 0. இது 0 ஆச்சுனா x is equal to minus 1 வருமா? புரிஞ்சுதா? ஹேமந்த் புரிஞ்சுதா? x plus இப்போ இது equal to 0 போடுறேன். x is equal to என்ன வந்துரும்? minus 1 வந்துரும். x is equal to என்ன வந்துரும்? 3 வந்துரும். x is equal to என்ன வந்துரும்? 1 வந்துரும். கரெக்ட்டா?
and it is a real value function. Function எதுமே கொடுக்கல, எங்க இருந்து எது வரைக்கும் டொமைன் சொல்லவே இல்ல. So it is going to be what? Real value function. Real value function na it start with minus infinite, ends with what? Infinite. So இப்போ இதல பார்த்தா முதல் சின்ன நம்பர் என்ன? -1 ஆ? So I'll take -1 இங்க, அடுத்து 1, அடுத்து 3. See guys, I got what? How many intervals? 1 2 3 4 4 இன்டர்வல் கிடைச்சிருக்கா? எந்தெந்த இன்டர்வல்ல பாசிட்டிவா இருக்குன்னு பாரு. எப்படி பார்க்கிறது? -2 ல இருந்து -infinite வரைக்கும், -1 ல இருந்து -infinite, -2 எடுத்து போடலாமா? If I take -2 value in this, இங்க -2 போட்டு பாரு, இது -2 -1 என்னவாயிடும்? -3 ஆயிடும். மிச்சதெல்லாம் ஸ்கொயர். அப்ப டெஃபினட்டா -1 ல இருந்து -infinite வரைக்கும், -1 ல இருந்து -infinite வரைக்கும் என்னவா இருக்க போகுது? நெகட்டிவ். புரியுதா? 1 -1 ல இருந்து 1 நடுவுல 0 இருக்கா? I'll take 0. Put 0 here. பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? நெகட்டிவ் வருது. Yes sir. 0 -1 minus. ஏண்டா இது -3. ஓ இது இங்க ஸ்கொயர் இருக்கா? ஓகே ஓகே. X minus 1 sir. 0 minus 1 minus. ஓகே நெகட்டிவ். அடுத்தது 1 2 3 என்ன இருக்கு? 1 2 3 ல இருந்து எதை எடுத்து போடலாம்? 2 எடுத்து போடலாமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே 3 ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் பாசிட்டிவா இருக்கா? Sir, doubt. Yeah. Infinite, it can be strictly increasing, sir. So they are asking strictly increasing, ah? Strictly increasing or decreasing, they are asking, sir. -infinity to -infinity will be strictly decreasing, sir. Yes. 1 minute, man. Give me a time. -1 ல இருந்து 1 வரைக்கும், yeah, there is a chance that 1 is included. Yeah. Okay, ignore this. நமக்கு இங்க ரெண்டுதுல தான நெகட்டிவ் வந்தது. சோ இங்கெல்லாம் நெகட்டிவ் வந்திருக்கோ, that is -infinite to 1. எனக்கு என்னது? decreasing. ஓகே 1 ல இருந்து 3 வரைக்கும், சாரி 1 ல இருந்து infinite வரைக்கும் என்னது? increasing. ஓகே so since it is strictly increasing, they asked about strictly increasing, correct? Yeah. Anyway, so what kind of bracket we used? அவ்வளவுதான். Yes sir. Close bracket யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து very increasing ஆயிடும். இந்த bracket யூஸ் பண்ணிட்டா அது strictly increasing decreasing ஆயிடும். ஓகே so ஓகே இங்க மிஸ் பண்ணிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க கம்மியா இருக்கு, பட் இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? டேய் டிக்ரீசிங்கா இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கு? இன்க்ரீசிங்கா இருக்கு. ஓகே so ஒரே விஷயம் தான், கொடுத்திருந்த ஃபங்க்ஷனை f dash of x is equal to 0 போடு, find the point where it is becoming 0 and draw the diagram of wavy curve and get it. புரிஞ்சுதா? ஓகே இன்னொரு சம் போடலாமா? come on, இந்த சம்முக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், நீங்களே தான் பண்ணி ஆகணும். so to the power of 4 இருக்கு, ஃபேக்டரைஸ் பண்ணா ஒரு கியூபிக் பாலினாமியல் வரும். கியூபிக் பாலினாமியலை எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிட்டேன். come on do it. நான் பார்க்க போறேன் 9th ஸ்டாண்டர்ட் எவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன்னு.
டேய் டக்குன்னு சொல்லுங்கடா f dash of x என்னடா இதெல்லாம் சப்ப சம்முடா சீக்கிரம்டா அகிலேஷ் வாட் இஸ் f dash of x ஆ 6x cube minus 12x square minus 90x. வெரி குட் திஸ் இஸ் சரவணனா Sir, Anshu. அன்ஷுலா ஓகே சரவணன் why are you late man டேய் உங்களுக்கெல்லாம் 8 மணிக்கு தான் கிளாஸ் நினச்சின்னு இருக்கிறீங்களா மா சாய் லக்ஷனா ஏன் இவ்வளோ சீக்கிரம் Sir, internet issue, sir. ஓகே 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 பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோடா Okay, sir. ம் டேய் ஒன்றும் இல்லை சாய் லக்ஷனா கேளு என்ன பண்ணணும்னு கேளு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு ஈக்குவேட் டு 0 போடு உனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணால் ஒரு எக்ஸ் கிடைக்கும்ல கண்டுபிடிச்சிங்களா யாராவது Sir, 6x. எனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சரை சொல்கிறா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுல என்ன இருக்குது சார் எனக்கு இன்னும் டிஃப்ரென்ஷியேஷனே தெரியல சார் அப்படி இருந்தால் யாராவது கை தூக்கோ நேம் சொல்ல மாட்டேன் தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் யாருக்காவது டிஃப்ரென்ஷியேஷனே அடியாக இருக்குதா எனிபடி போட்டுருவியா இது போட முடியலையா டேய் என்னப்பா இருக்கு சிந்தடிக் டிவிஷன் வேணுமா டேய் அதெல்லாம் வாடா கேட்பீங்க சரி வரேன் Okay, guys, how many of you suffering in factorization? Hey, என்னடா டேய் அநியாயம்டா இதெல்லாம் 9th நடத்துனாங்களா இல்லையா No, sir. நோவா No, sir. டேய் இங்க நிறைய பேருக்கு 9th நானே நடத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகே 0 minus 3 sir. Yeah, 50 minus 3. Okay, guys, listen. For the people who suffer to factorize, முதல்ல இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சது இத டிஃபரன்ஷியேட் பண்ணா whether you got this one 6x cube minus 12x square minus 90x டேய் இது ஏதாவது பிரச்சனை இருக்கா டேய் இது சிந்தடிக் டிவிஷன்லாம் போக வேணாம்டா நல்லா பாருடா கடைசி வரைக்கும் x இருக்குடா கடைசி வரைக்கும் x இருக்கு கரெக்ட்டா அப்போ இங்க 6x இங்க 12x அங்க 90x எல்லாத்துலயுமே காமனா 3 டிவைட் ஆகும் ஏன் 6 டிவைட் ஆகும் கரெக்ட்டா 6 டேபிள்ல 90 போகுமா போகாது 15 சார் 6 15 சார் ஓகே அப்ப என்ன பண்ணிக்கலாம் 6x வெளிய எடுத்துடலாம் அப்ப ரிமைண்டர் என்ன வரும் x ஸ்கொயர் minus 2x அடுத்தது minus 15 டேய் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இத ஃபேக்டரைஸ் பண்ண மாட்டியா நீ பண்ணா என்ன வரும் சோ minus 15 minus 2 சொல்லு எவ்வளவுடா 5 5 into 2 5 into 3 5 3s are 15 எனக்கு -2 வரணும் அப்ப பெருசு தான் மைனஸ்ல இருக்கணும் டேய் என்னடாப்பா ஃபேக்டரைஸ்லாம் என்ன பண்ண வைக்கிறீங்க அப்ப ஆன்சர் என்ன வந்தது 6x into x minus 5 and x plus 3 வந்ததா டேய் அப்போ என்னடா இத ஈக்குவல் டு 0 போட்டா டெஃபினட்டா x ஒரு 0 r x எவ்வளோ 5 r x எவ்வளோ -3 சோ வேவி கர்வ் போடு திருப்பி இந்த ஃபங்க்ஷன் ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லவே இல்ல சோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் -infinite இதுல இருக்கிறதுல சின்ன நம்பர் -3 அடுத்த சின்ன நம்பர் 0
அடுத்த சின்ன நம்பர் 5 இது இன்ஃபைனைட். So guys we got 4 part. So minus infinite to minus 3 ஒரு நம்பர் -4 எடுத்துக்கலாமா? -4 கொண்டு போய் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணு. பாசிட்டிவா நெகட்டிவா? So -4 போட்டா இது நெகட்டிவ், இது மைனஸ் போட்டா இதுவும் நெகட்டிவ், இது நெகட்டிவ். சோ அப்போ இதுவும் நெகட்டிவ். புரியுதா? ஏனா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் எவ்வளோ? நெகட்டிவ். சோ ஒன்ஸ் அகைன் -3 to 0 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்துட்டா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது இது பாசிட்டிவ் ஆயிடுது. 2 தான எடுத்து. ஓ -2. ஓ -2 அது. சாரி. சோ இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். சோ இட்ஸ் கோயிங் டு பி வாட்? நெகட்டிவ். ஓகேவா? சோ நெகட்டிவ்னா இப்படி கீழ வரைஞ்சுக்கோ. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் கீழ இருக்கு. சரியா? சோ அடுத்து 0ல இருந்து 5 வரைக்கும் 0 2 போடு. 2 போட்டா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். டேய் என்னடா இது நெகட்டிவ் வந்துருச்சு? ஓகே ஆமாண்டா. நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ். Sir, x plus 3 will be positive. Correct. -2 plus 3. எதுப்பா? -3 to 0. Positive வருது sir. ஓ இது பாசிட்டிவ் வருதா? டேய் ஏன்டா உங்களை நம்ம பாசிட்டிவ் தானே இது? எழுதுனதெல்லாம் வேஸ்டா போச்சு. மைனஸ் இன்ஃபைனைட் இன்ஃபைனைட் என்ன வந்துச்சு? -3 0 5. டேய் உருப்படியா சொல்லுங்கடா, என்னடா நடக்குது இங்க? மைனஸா நெகட்டிவா பாசிட்டிவா? மைனஸ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். டேய் அப்ப எப்படிடா எழுதுவோம்? மைனஸ் இன்ஃபைனைட் -3 யூனியன் 0 to 5 என்னது? டிக்ரீசிங். ஓகே. -3 to 0 யூனியன் 5 to infinite என்னது? guys are you getting? புரிஞ்சா? ஓகே. டேய் எப்போ நான் இந்த பிராக்கெட்டுக்கும் இந்த பிராக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான்டா. நான் அந்த 0 பாயிண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்னா then what it is? வெறும் டிக்ரீசிங் சொல்லிக்கலாம். ஆனா இங்க கேட்டது ஸ்ட்ரிக்ட்லி தான் இல்லையா? so what kind of bracket I have used? அவ்வளவுதான். so guys இங்க பாருங்க. okay, yes, what we did is right. okay, so we are going to maxima and minima. okay, டேய் எத்தனை பேர் ஸ்கூல்ல இத நடத்திட்டாங்க? எத்தனை பேர் ஸ்கூல்ல இத நடத்தும் போது ஐயோ answer for the previous question. answer for the previous question is my ஐயோ டேய் என்ன இப்ப கேக்குற? -3 to 0 union 5 to infinite is decreasing, increasing. -infinite to 3 union 0 to 5 decreasing. Okay sir. டேய் இது நடத்தும் போது சார் ஏதோ இன்க்ரீசிங் ஏதோ மினிமான்றாங்க மேக்ஸிமான்றாங்க. அதுலயும் ரெண்டு இருக்கு, லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமா, குளோபல் மினிமா ஆர் அப்சல்யூட் மினிமா அப்சல்யூட் மேக்ஸிமா. அதுலயே மினிமா மேக்ஸிமான்னு சொன்னா ஒன்று, மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ சொன்னா ஒன்று. ஓகே சி ஸ்கூலில் தூங்கியிருந்தீங்கன்னா முழிச்சிரு. ஓகே இப்போ சொல்கிற விஷயத்த மறந்துடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கோ. சரியா? சி முதல்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று ஹையஸ்ட் பாயிண்டாவோ ஏதோ ஒன்று மினிமல் பாயிண்டாவோ போகும். நீ சைன் தீட்டா எடுத்துக்கோ. சைன் தீட்டா π/2 இருக்கும் போது என்னவா இருக்கும்? 1. கரெக்டா? பையா இருக்கும் போது 0. 3π/2 இருக்கும் போது -1. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த -1 1 இருக்கு பாத்தியா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். இதெல்லாம் எனக்கு என்னது? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். இன்னைக்கும்
நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க பார்த்திருக்கியா, இன்னைக்கு மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஷேர் இவ்வளோ போகும், மினிமம் வேல்யூ இவ்வளோ போகும், அப்படி ஒரு ஷேர் கொடுக்குறாங்க பார்த்தியா, தட் ஹேப்பன்ஸ் யூசிங் திஸ் மினிமா அண்ட் மேக்ஸிமா தான். ஓகே, ஸோ அது டீப்பாக போவேனா, பட் இதெல்லாம் அதில் இருக்க போகுது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எனக்கு இது என்ன ஆகுது, எனக்கு இங்கே என்ன இருந்தது, இந்த பாயிண்ட்ல இருந்து பாரு, இந்த பாயிண்ட்ல இருந்து இது அப்ரோச்சிங்னு வச்சுக்கோ, எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் இட் ஸ்டார்டட் டிக்ரீசிங். நான் சொல்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. சம்திங் ஸ்டார்டட் இன்க்ரீசிங் and reached one point and it started decreasing, we call that point as what, extreme values. அதே மாதிரி இந்த இடத்துல சார் இது என்ன சார், டிக்ரீஸ் ஆகுது சார், ஃபர்ஸ்ட் முதல்ல என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு, then we reached one extreme value, then we have started increasing. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இன்க்ரீசிங்கா இருந்து டிக்ரீசிங்காவோ இல்ல டிக்ரீசிங்கா இருந்து இன்க்ரீசிங்காவோ மாறுதுன்னா it might be seen some extreme value. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாதான் நீ அங்க இருந்து குறைஞ்சிட்ட இல்ல ஏறிட்டேன்னு சொல்ல முடியும். கரெக்டா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? சோ நெக்ஸ்ட் இந்த சம் பாரு, இந்த கிராஃப் பாரு, எனக்கு இங்க இருந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒன்ஸ் அகைன் இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க என்னது, இதுக்கு நடுவுல இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அதே மாதிரி இங்க ஒண்ணு இல்ல, ஒரே கிராஃப்ல தேர் மே பி மெனி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஒரே ஃபங்க்ஷன்ல எனக்கு இங்கெல்லாம் ஒன்று தானே இருந்தது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தானா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். ஆர் யூ கெட்டிங்? ஸோ தட்ஸ் வாட் இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே தான் அங்கேயும், சரியா? ஸோ ஐ கேன் ஹாவ் மெனி நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஃபார் எ கிவன் சிங்கிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நான் பேச போகிறது அப்சல்யூட்டை பற்றி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்சல்யூட் அப்படின்னா, எனக்கு ஃபுல் கிராஃப்லயே இருக்கிற அதாவது அப்சல்யூட்டா ஃபுல் கிராஃப், ஃபுல் டொமைன் இருக்கிறதுலே ஃபுல் டொமைன்ல இதுதான் சார் என்னோட மினிமம் வேல்யூ அப்படின்னா தட் ஐ அம் கோயிங் டு டேக் இட் அஸ் வாட், அப்சல்யூட் மினிமம். ஓகே, வாழ்க்கையிலே என்னைக்காவது ஒரு தடவை ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறதுலே கம்மி வேல்யூ எழுதிருப்பல்ல, அந்த கம்மி வேல்யூ தான் அப்சல்யூட். கரெக்டா? 12th என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு கம்மி வேல்யூ எடுத்திருப்பல்ல, அதுதான் அப்சல்யூட் மினிமம் இன் 12th. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கல். லோக்கலுக்கும் அப்சல்யூட்டுக்கு வித்தியாசம் புரியுதா? உன் எல்கேஜிலேருந்து உனக்கு மார்க் கொடுக்குற எல்லா நேரத்தையும் வச்சுக்கோ. எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நீ மார்க் வாங்கியிருக்க, நீ ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு எக்ஸாமில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்ப, அதான் உன்னோட எக்ஸ்ட்ரீம் மினிமம். நான் ஃபுல்லாக பார்க்குறேன் உன் மார்க்குன்னா, நான் ஃபுல்லாக பார்க்குறேன், ஸ்கூல் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, டியூஷன் டெஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். ஒரு மினிமம் வாங்கியிருப்பல்ல, அதுதான் உன்னுடைய அப்சல்யூட் மினிமம். இல்லை சார் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், ஒன்லி இன் ஸ்கூல் டெஸ்ட் ஆஃப் 10th, ஒன்லி இன் ஸ்கூல் டெஸ்ட் ஆஃப் 12th அப்படி பார்த்தனா தட் இஸ் கோயிங் டு பி லோக்கல். ஸோ லோக்கலுக்கும் அப்சல்யூட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? அப்போ சார் ஏதோ நான் லேமன்ஸ் வர்த்தில் சொல்லிட்டேன், எப்படி டெஃபினேஷன் படி சார் எனக்கு ஃபுல் டொமைன்ல அப்படின்னா அது அப்சல்யூட். இல்லை சார் சம் பர்டிகுலர் டொமைன்ல அப்படின்னா லோக்கல். ஆர் யூ கெட்டிங்? ஒரு ஃபுல் டொமைன்லன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன, அப்சல்யூட். இல்லை சார் சம் பர்டிகுலர் டொமைன், எனக்கு இதுல இருந்து இதுக்குள்ள அப்படி சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன, லோக்கல். ஓகே, எனிவே நெக்ஸ்ட் நம்ம லோக்கலுக்கு போலாம். சோ அதே மாதிரி லோக்கல் அப்சல்யூட் மேக்ஸிமம் என்ன, அதேதான் மேக்ஸிமம். நான் மினிமம் வேல்யூன்னு சொல்லல, அது பதிலா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கோ, அது பதிலா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கோ. எங்க, இந்த டொமைன், இந்த ஃபுல் டொமைன். ஓகே சார் எனக்கு ஃபுல் டொமைன்லாம் இல்லை சார், ஃபுல் டொமைன்லாம் இல்லை, கிவன் ஓப்பன் இன்டர்வல் இந்த டொமைன். ஒரு ஓப்பன் இன்டர்வல் இந்த டொமைன்ல ஒரு கொஞ்சோண்டு ஒரு இன்டர்வல்ல எது மேக்ஸிமம் மினிமம் இருந்ததோ அது we going to call it as what, local minimum. ஸோ நான் எப்பெல்லாம் நான் கொஸ்டின் கேட்கும் போது அப்சல்யூட்ன்ற வார்த்தை சொல்லிட்டேன்னா அப்போ நான் கேட்கறது என்னது, அந்த ஃபங்க்ஷனுக்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இல்லை சார் நான் கேட்டது லோக்கல் மினிமா, ஃபைண்ட் த லோக்கல் மினிமா அப்படின்னு கொடுத்தா நானே அங்கே என்ன கொடுப்பேன், ஒரு சின்ன டொமைன் கொடுப்பேன், 0 to π/2. ஓகே, இன்ஃபைனைட் டு 5, 5 to 10 இந்த மாதிரி ஒரு சின்ன டொமைன் இந்த ஹோல் டொமைன்ல கொடுப்பேன். ஆர் யூ கெட்டிங்? முதல்ல கொஸ்டின் எப்படி வரும்னு புரிஞ்சுதா? இதுதான் அப்சல்யூட்டுக்கும் லோக்கலுக்கும் முதல்ல வித்தியாசம். இது தெரியாம தான் நிறைய பேர் திடீர்னு லோக்கல். இந்த அப்சல்யூட்டுக்கு இன்னொரு பேர் குளோபல். இந்த அப்சல்யூட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, குளோபல். சார் குளோபல் மினிமம்னு சொன்னாலும் அப்சல்யூட் மினிமம்னு சொன்னாலும் சேம் தான். அப்ப நான் எங்க மினிமம் பார்க்க போறேன், throughout the domain. Are you getting this guys?
ஓகே லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம். அப்போ பாருங்களேன் இதுல இன்னொன்னு இருக்கு. நான் மினிமம்னு சொல்லிட்டேன் மினிமான்னு சொல்றேன், அதுக்கு என்ன வித்தியாசம்? நெக்ஸ்ட் பிரச்சனை யாருக்கு? பஞ்சாயத்து யாருக்கு? மினிமானா என்ன சார், மினிமம்னா என்ன சார்? அது என்ன மினிமா, அது என்ன மினிமம்? அடுத்து அதுதான். இப்போ நம்ம வந்து லோக்கலுக்கும் அப்சல்யூட்டுக்கும் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அடுத்து மினிமானா என்ன, மினிமம்னா என்ன, அதுக்கு போகலாம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து லோக்கலா, இது ஏன் லோக்கல்னு சொல்றேன், திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் காட் எண்டட், இது ஃபுல்லா போகும். எனக்கு பாரு, இது நான் வந்து லோக்கல் மேக்ஸிமம் சொன்னேன், இந்த மேக்ஸிமம் இந்த வேல்யூ இன்னும் போயிட்டு தானே இருக்கு, இங்க இன்னும் பெருசா போயிட்டே இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் மேல போலாம். கரெக்டா? ஓகே, நான் இதை லோக்கல் மினிமம் சொன்னேன், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் இது மினிமம், இன்னும் கூட கீழே போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். நான் அதை பத்தி கவலைப்படல, இந்த ரேஞ்சுக்குள்ள இதுக்குள்ள எனக்கு அதான் சின்னது. ஸோ ஆர் யூ கெட்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லோக்கல் அண்ட் அப்சல்யூட்? ஓகே, சிமிலர்லி இப்போ என்கிட்ட உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இந்த ரேஞ்சுக்குள்ள பார்க்கும்போது திஸ் இஸ் லோக்கல் மேக்ஸிமம், பட் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் சம்வேர் ஹியர். Absolute maximum is somewhere in the other where in the graph. See, local minimum absolute minimum ஒண்ணா இருக்கலாமா, சேமா இருக்கலாமா? இருக்கலாம், ஏன் இருக்க கூடாது? நான் கொடுத்த பர்టిక్యులர் ரேஞ்சில் இப்போ நான் இந்த ரேஞ்ச் கொடுக்குறேன் பாரு, நான் இந்த ரேஞ்ச் கொடுக்குறேன், இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றேன், இதுல இருந்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கேட்குறேன். நீ பிளாட் பண்ண போறது தானே எனக்கு மேக்ஸிமமாவும் இருக்கும், லோக்கல் மேக்ஸிமமாவும் அப்சல்யூட் மேக்ஸிமமாவும் சேமா தானே இருக்கும், இருக்கலாம்ல? கைஸ், ஆர் யூ கெட்டிங் திஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எனக்கு லோக்கல் மேக்ஸிமா ஆர் அப்சல்யூட் மேக்ஸிமா, மேக்ஸிமம் வேல்யூ, இதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஐ வில் சே தட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆர் யூ கெட்டிங் திஸ் இன் திஸ் கிராஃப் கைஸ்? கிராஃப்ல என்ன போடுறோன்றது புரியுதா? ஸோ லோக்கல் மினிமம் சொல்லும் போது ஐ எம் சேயிங் அபவுட் சம் அதர் ஸ்மால் டொமைன் இன்சைட் எ function. Okay, so see, when I say absolute minimum, I am speaking about the value itself. I am speaking about what? Value itself. அதாவது f of c will be always less than or equal to f of x. ஏன்னா மினிமம் கரெக்டா? நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் மிச்ச எல்லா பாயிண்டோட எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, எஃப் ஆஃப் சினா என்னன்னு தெரியும்? எஃப் ஆஃப் சினா ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு அவுட்புட். என்னோட எஃப் ஆஃப் சினா என்ன அர்த்தம்? ஒரு அவுட்புட். அந்த அவுட்புட் ஆல்வேஸ் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதர் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சா? என்கிட்ட ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃப்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட மிச்ச எந்த வேல்யூ கம்பேர் பண்ணாலும் எல்லாமே இதோட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்சல்யூட் மினிமம். ஓகே, அப்படியே வைஸ் வெர்சா. சார் அந்த பாயிண்ட் தான் சார் இருக்கிறதுலயே மேக்ஸிமமா இருக்கு மிச்சத்தோட கம்பேர் பண்ணும்போது, then I am going to call it as absolute maximum. தபார் முடிக்கணும், மினிமம் மேக்ஸிமம் சொல்லக்கூடாது, மினிமம் மேக்ஸிமம். நான் இப்ப எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கேன்? மினிமம் மேக்ஸிமம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எப்போ சார் அந்த மினிமா மேக்ஸிமம் மாத்துவீங்க? எஸ், we can come for that. ஓகே, so are you getting the definition guys? definition என்ன என்ன கொடுத்திருக்கு? சோ நான் இப்போ ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்றேன், c. ஓகே, இதான் f of c. இந்த f of c க்கு என்ன வந்திருக்கும்? இங்க ஒரு வேல்யூ வந்திருக்கும், கரெக்ட்டா? அந்த வேல்யூ வேற எல்லா f of x ஓடையும் சின்னது. ஆமாவா? கிராஃபா பார்த்தா அதெல்லாம் இருக்கிறதுல சின்ன வேல்யூவா இருக்கு. சோ I am going to call that as what? maximum, sorry, absolute minimum. ஓகே, நெக்ஸ்ட் absolute maximum, சேம் திங். இங்க greater than or equal to, less than or equal to இருந்தா இங்க greater than or equal to. இங்க என்ன இருக்க போகுது? greater than or equal to. so I am going to have the graph where எனக்கு இங்க பாரு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், that I am going to take it as c. okay, so f of c will be always okay guys, some technical issue. I came back. எல்லா டேய் என்னடா இப்படி பண்றீங்க? எல்லாரும் கேமரா ஆன் பண்ணுங்கடா. கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா சந்தோஷமா பேசுவேன். ஓகே, ப்ளீஸ் எல்லாரும் ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா நான் ஒரு கதை சொல்லுவேன்.
ஓகே டேய் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு உங்களை கவனிக்க வைக்க டே. ஓகே லிசன் கைஸ் புரிஞ்சுதா? ஸோ டே நான் இது வரைக்கும் பார்த்தது என்ன? அப்சல்யூட் மேக்ஸிமம்னா என்ன, அப்சல்யூட் மினிமம்னா என்ன, லோக்கல் மேக்ஸிமம்னா என்ன, லோக்கல் மினிமம்னா என்ன, கரெக்டா? வித்தியாசம் என்ன? அப்சல்யூட் மேக்ஸிமம் ஆர் அப்சல்யூட் மினிமம், மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ த்ரூ அவுட் த டொமைன். சார் லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் இஸ் நத்திங் பட் உனக்கு ஒரு க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல்ல, அதாவது என்னுடைய கொடுத்திருந்த ஃபுல் டொமைன்ல எனக்கு கொடுத்திருந்த பர்டிகுலர் பார்ட்ல இதுதான் மேக்ஸிமம் மினிமம் சொன்னா தட்ஸ் வாட் we are going to say it as what local maximum and local minimum. புரிஞ்சுதா? ஓகே ஸோ we are speaking about only minimum values. ஸோ மினிமம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ ஓகே சி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலில் டெஃபினட்டாக ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டும் ஒரு மினிமம் பாயிண்ட்டும் இருக்கும். இது யூனிவர்சல் லா, கரெக்டா? டே ஓ மார்க்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, மார்க் பேசுகிறேன்னு நினைக்காத, எடுத்து வச்சுக்கோ, மார்க்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சின்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியும், நீ இந்த வருஷம் எடுத்த மார்க்ஸ்லேயே டெஃபினட்டாக ஒரு ஹையஸ்ட் மார்க் இருக்கும், ஒரு ஸ்மாலஸ்ட் மார்க் இருக்கும் தானே? இருக்கும்ல? அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எனி கிவன் இன்டர்வலில் டெஃபினட்டாக அங்கே என்ன இருக்கும்? ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். ஆமாம்ல, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, கரெக்டாக இல்லையா? ஓகே ஓகே இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே முதல்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சிஸ்டம். எனவே இப்போ நம்ம இப்போ தான் டெரிவேஷன் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்தது டெரிவேஷனே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் எப்போ மேக்ஸிமம் வரும் எப்போ மினிமம் வரும் அதுக்கு என்ன பேர் அதான் பார்த்துருக்கோம். இப்போ அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்ல, அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறது யாரு? டிஃபரன்ஷியேஷன். ஓகே அதனால தானே நம்ம இது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்னே படிக்கிறோம். ஓகே ஸோ எஸ் என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, ஐ அம் கோயிங் டு டேக் இட் அஸ் வாட்? அது ஒரு எக்ஸ்ட்ரீமா? ஒத்துக்கிறீங்களா? அது எக்ஸ்ட்ரீமா? எஸ் ஐ வில் டேக் இட் அஸ் சி. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கு? இந்த பக்கம் f dash of x என்னவா இருந்திருக்கும்? greater than 0. இந்த பக்கம் என்னவா இருக்கு? ஓகே அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருந்ததுன்னா எனக்கு f dash of x பாசிட்டிவ்ல இருந்து என்னவா மாறிடும்? நெகட்டிவா மாறிடும். டேய் இத படிச்சதுக்கு அப்புறம் தான் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல நீ தப்பு பண்ணுவ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல எனக்கு கொடுத்திருந்த லிமிட்ல பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்ப்பேன். புரியுதா? இங்க நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு f dash of x நான் கொடுத்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாசிட்டிவா இருந்து இங்க நெகட்டிவா மாறிடுச்சுனா, நான் சொல்றது புரியுதா? பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா மாறிடுச்சுனா then I will going to say it as what? பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா மாறிடுச்சுனா என்ன சொல்லுவேனா? மேக்ஸிமா. So அதே மாதிரி நெகட்டிவா இருந்து பாசிட்டிவா மாறிடுச்சுனா I am going to say it as what? Minima. Are you getting this guys? Guys please break it down. இதை எழுதிக்கோங்க. என்கிட்ட ஒரு இதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன நடந்திருக்கும்? பாசிட்டிவா இருந்து நெகட்டிவா மாறி இருக்கும் ஃபார் மேக்ஸிமா. மினிமாக்கு என்ன நடந்திருக்கும்? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறி இருக்கும், உல்டாவா இருக்கும். மேக்ஸிமான்னு சொல்லுவோம், என்னவா இருக்கும்? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா இருக்கும். மினிமான்னு சொல்லுவோம், என்ன இருக்கும்? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா இருக்கும். இதை எப்படி உனக்கு புரியுதோ எழுதி வச்சுக்கோ, போர்டில் இருக்கிறத காப்பி பண்ணிக்கோ. ஸ்வேதா ஆர் யூ தேர்? சார் சொல்லு கலை செல்வன். சார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றீங்களா சார்? டெஃபினட்டா சொல்றேன். நான் சம் போடும்போது உனக்கு இன்னும் ரொம்ப புரியும். பட் இப்போதைக்கு காப்பி பண்ணு. சம் போடும்போது இது அவ்வளோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்காது. எழுதிட்டீங்களா?
டே போட்டிங்களாப்பா, எழுதிட்டீங்களா? Shall I change? So critical points, yes, நம்ம ஏற்கனவே critical points பார்த்துட்டோம். இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல என்ன பண்ணோம்? f dash of x என்ன பண்ணிட்டோம்? equal to 0 போடும்போது எனக்கு கிடைச்சது இல்ல. They are some critical points. So the critical points are three types. One is end points on the of the interval. என்னோட இன்டர்வல்ல end points எனக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்? critical points. Okay, and stationary point, that f dash of x is equal to 0. அந்த பாயிண்ட் எனக்கு என்னது? stationary points. And some singular point where f dash of x does not exist. Okay, so நான் சொல்றேன் மூணுமே எப்படி இருக்கும்னு சொல்றேன். So yes, எனக்கு இது point number 1. ஏனா அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. All the extreme or end points are what? Critical points. Okay, and this point number 2, இந்த point number 2 என்னவா இருந்திருக்கும்? Point number 3, point number 4. Okay, that இந்த ரெண்டுமே point number 2. ஏனா இது ரெண்டுமே stationary points. Okay, f dash of c equal to 0. அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன வந்திருக்கும்? 0 வந்திருக்கும். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் பாயிண்ட்ல எனக்கு f dash of x என்னவா இருந்திருக்கும்? 0வா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தேர்ட், இது வந்து சிங்குலர் பாயிண்ட். எனக்கு இந்த இடத்துல டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேல்யூவும் அடுத்த வேல்யூ சேமா இருக்காது. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வேல்யூவும் அடுத்த வேல்யூவும் எப்படி இருக்காது? சேமா இருக்காது. இஃப் லிமிட் x tends to right hand limit and left hand limits are not equal, then we call that as what? Does not exist. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட்ல அது does not exist தானே. So third does not exist, so I will take that. And once again these two are stationary points in the name of this extremes. Okay, பச்சை கலர் லைட் அடிக்குதுடா. Okay, see guys, first question பாரு. Find all the points of local maxima and local minima. டே சார், இந்த மேக்ஸிமாக்கும் மேக்ஸிமம்க்கும் என்ன சார் வித்தியாசம்? பாரா, மேக்ஸிமானா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறேன்ல, அதுல எனக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்குன்றத வச்சு ஒரு முடிவுக்கு வரேன்ல, அது மேக்ஸிமா மினிமா. தட் இஸ் பாயிண்ட் ஆன் த f dash of x. அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டு f of x குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணா then it becomes maximum. maximana the point what I have found by f dash of x. After finding that point x, if I substitute in f of x, then I will receive what? Maximum. If I say maximum and minimum, I am speaking about the value in the function. If I am speaking maxima and minima, I am speaking about the value in the f dash of x in the while the process. Are you getting, guys? If I find local maxima, to find local maximum value, I will substitute that in what? F of x. Are you getting? Sum pota innu simple irukum. I will go for sums. Okay, so first question eduthukalama. I will go for first question. So first question enna soluchi? Find all local maxima and minima of f of x is equal to what is given? X cube minus 3x then plus 3. Guys, what I want to do? F dash of x kandupidi. What is f dash of x? Come on, fast. F dash of x will be equal to what? 3x square minus 3. Correct. So I can take 3 as common outside, so this will become x square minus 1. So this will become 3 into x plus 1 into x minus 1 equal to 0 pota. I am going to get values as what? Minus 1 and 1. Correct? So minus 1 and plus 1. Minus 1 and plus 1. Okay. So here I will not go for wavy curve. Instead, நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படி வேல்யூ எடுத்துக்குவேன். minus 1 க்கு முன்னாடி what is going to be there? minus 1.1. After before after minus 1 I am going to have what? minus 1.1. minus 1.1 pota, what is the value I am going to get here? Positive or negative? Negative, right? Sure, avanga nambi eludalama. Okay, negative. After minus 1, that is minus 0.9, what will be my value? Inga 0.9 minus 0.9 pota, what is going to be my value? Positive or negative? Hey, solunga pa.
Negative. Sir, first one should be First one positive. நான் உங்களை நம்பலாமான்னு கேட்டேன் தானடா. ஏண்டா நான் யாரையும் நம்புறதா இல்லடா, நானே போடுறேன்டா. டேய் -1.1டா. -1.1 உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க என்ன வந்துரும்? இது என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். கரெக்டா? அண்ட் இயர் Sir, ரெண்டுமே மைனஸா இருக்குமா? சோ ரெண்டுமே மைனஸா இருக்கும். நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் I will get positive. கரெக்டா? I will get what? Positive. So I will get positive here, and after when I substitute -0.9 I am going to get what? Negative, right? டேய் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆயிருக்குடா. அப்ப -1 யாருடா? பாசிட்டிவ்ல இருந்து டேய் என்ன எழுதிருக்க பாரு. From positive change to negative. What is that? Maxima. Local maxima. நீ மினிமா சொன்ன. டேய் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா I will take it as what? Say maxima. கரெக்டா? So similarly இப்போ 1 க்கு முன்னாடி 0.9, 1 க்கு அப்புறம் 1.1. substitute in this. substitute in this. come on. என்ன ஆகுது? எங்க இருந்து எங்க ஆகுதுன்னு பாரு. What is this? டேய் சொல்லுடா. 0.9 போடும்போது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ், ரைட்டா? 1.1 போடும்போது positive. So it changed from negative to positive. I'll take it as minima. Guys, are you getting minima and maxima points? So I found both minima and maxima points. இது ரெண்டுமே minima maxima. ஆனா எனக்கு minimum value வேணும் சார். I want my local minimum. How to find local minimum? Substitute this minima. எதுடா minima? -1 மினிமாவா +1 மினிமாவா? இதான் மினிமாவா? ஓகே. f of 1 is what? minima. So 1 போட்டா minima. So what is that? f of 1 இதுக்குள்ள போடு. என்ன கிடைக்குது? I got what? 1. கரெக்ட்டா? What is f of -1? What I got, guys? What is -1? 5 வருதா? டேய் உங்களை நம்பி தான் எழுதுறேன். 1 and 5. So the minimum value is 1. Local minimum value is what? 1. Local maximum value is what? 5. Are you clear, guys? Are you getting the difference between maximum and minimum and maxima and minima? So என்னால என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? first maxima minima தான் கண்டுபிடிக்க முடியும். I can able to find only what? Maxima minima. By using maxima minima, what I will do? I will find local maximum and local minimum. Is it clear, guys? Clear? Shall I give one more question? போடலாமா? டேய் ஒரே விஷயம் தான்டா. ஏன்னா application of derivative. It's an application of derivative. Nothing to do. Just derive. Derive. Equate to 0. If it is maxima minima, positive to negative, negative to positive. Okay? Clear? என்னடா அவன் எழுதி கொடுத்தான்? ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே. Okay, I'll give one more example. f of x is equal to 2x cube minus 6x square plus 6x plus 5. Guys, come on guys, do it fast, do it fast. Super இருக்கும்டா, போடுங்கடா. என்ன பண்ணணும்? I want to find all local maxima and local minima. அவ்வளவுதான். I want to find all local maxima and local minima. So just f dash of x, find the f dash of x and equate to 0. Find all the points find all the critical points. We call that points as what? Critical points. After finding the critical points, what you guys has to do? And the point க்கு முன்னாடிக்கும் அப்புறமாவும் whether the sign change is happening. Check, guys. என்னடா கூடுவாஞ்சேரி ரொம்ப பயங்கரமான ஊர் போலையாடா? இன்னுமாடா கரண்ட் வரல? கிருஷ்ணா அண்ட் மிதுன். சரி, ஓகே.
என்ன கிடைச்சது? டேய் முதல்ல f dash of x equal to 0 போட்டா என்னடா கிடைச்சது? 6x square minus எனக்கு அதெல்லாம் வேணாம், பாயிண்ட் சொல்லு. sir 1. வெறும் 1 தானா? You got only one. Only 1 point. Man, it is cubic, man. After differentiating, you not got quadratic. After quadratic, you got only 1. So it's whole square came. Minus Huh? அப்படியா? Okay, good. So we got x is equal to 1. Correct? Okay, guys. Then 1 means what about 0.9 and what is 1.1? Check that. Yes, Rima. நீ இருக்கியடா நவுறா. நீங்க தான் சார் பாரு எந்திரிச்சா மேலே இடிப்பேன். ஆமாவா? நாட் சேஞ்சிங் நோ guys. 0.9 and 1.1 it's giving the same answer. Same answer in the sense same positive, right? Sign change does not happen. Sign change does not happen. Sir, sign change நடக்கலனா என்ன சார் பண்றது? If sign change does not happen, then we call it as point of inflection. எழுதிக்கோ. Then we call that point as what? Point of inflection. INFLEXION. Point of inflection. Guys, are you getting, guys? The point is called Point of inflection. INFLEXION. Point of inflection. Guys, are you getting? So, sir, positive to negative, I call it as positive to negative, I call it as now local maxima. Sir, negative to positive, I call it as local minima. Sir, no change, sir. Point of inflection. Guys, are you getting this? டேய் இதெல்லாம் ரொம்ப சப்படா. யோசிச்சு பாரு, ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, I will differentiate, I equate to 0, I will find the critical points, and in the critical points before and after what is happening, whether the sign change is happening, what type of sign change is happening, positive, negative, I call it as positive to negative. Okay, so just go through this. நீங்க உங்களுக்கு ஒரு 2-3 தடவை சொன்னீங்கனா தான் you will get it in the mind. Okay, sir, ஒரு சார் வந்து x is equal to 1 வந்து லோக்கல் மேக்ஸிமம் தானே சார்? no, x is equal to 1 கிடைச்சது. இந்த சைடும் பாசிட்டிவா இருக்கு, இந்த சைடும் பாசிட்டிவா இருக்கு. கரெக்ட்டா? when I substitute 0.9 லோக்கல் மேக்ஸிமம் தானே சார்? மேக்ஸிமம் தானே சார்? இல்ல, சரிங்க, அப்போ வந்து லோக்கல் மேக்ஸிமம்க்கு லோக்கல் மேக்ஸிமம்க்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? டேய் நீ மேக்ஸிமம்க்கு மேக்ஸிமம்க்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? மேக்ஸிமா பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கொண்டு போய் f of x குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணினா you will get maximum value. Local maximum can be found out by substituting maxima in the f of x. Okay, but in this question I can't able to find. Why? Because there is no sign change happened. Sign change நடக்கல, then நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? புரியுதா? Okay, now உங்க எல்லாருக்கும் இந்த sign change பார்க்கிறது அவ்வளவு கன்வீனியன்ஸா இருக்கா? Sir, I will find the critical point. After that, I will see whether it is positive to negative or negative to positive. கொஞ்சம் தொல்லையா தான் சார் இருக்கு. So that's why we brought the second derivative theorem. இப்போ நம்ம பார்த்தது என்னது? First derivative test. What we have seen is what? First derivative test. So using first derivative test, what I will do? I will differentiate, equate to 0. I will check about the sign change. I will check about what? Sign change. Sign change irundha ennadhu? I will come to one conclusion. Sign change illana I will come to what? Point of inflection. Now I am going to teach you about second order derivative test. Sir, I know what is second order derivative, right? Or function kodutha, what I will do? I will differentiate for 2 times. I will differentiate for 2 times to find a what? ஒரு பாயிண்ட் கண்டுபிடிப்போம்ல. இப்போ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாமா அந்த क्वेश्चन?
தெரியும். ஆக்சுவலாக இதோட முடிச்சிடலான்னு பார்த்தேன், டைம் இருக்குது, கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். Guys, just take down what I am writing in the board. We call this as second order derivative test. Okay. See, please copy down this, guys. வேகமா. எழுதிட்டீங்களா? டேய், இதில் இருக்கிற சம்ஸை நம்ம போட்டு முடிச்சிட்டோன்னா வால்யூம் 1 முடிஞ்சிருச்சுடா, தெரியுமா உங்களுக்கு? ஸோ வி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வால்யூம் 1 அண்டு யோசிச்சு பாரு, பாதி மேக்ஸ் முடிஞ்சிடுச்சு. எத்தனை பேருக்கு எத்தனை சாப்டர் தெரியும்னு ஒன்று நீயே கேட்டுக்கோ. ஸோ செகண்ட் வால்யூம் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபன். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ வி ஹேவ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் படிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, வெளில இன்டகிரேஷன் சொல்லி கொடுக்குறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஓகே கைஸ், ஹேவ் யூ காப்பி டவுன் கைஸ்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நீட் நாட் டு செக் வேர் தேர் இஸ் அன் சைன் சேஞ்ச் ஆர் நாட். ஐ நீட் நாட் டு செக். ராதர் வாட் ஐ வில் டூ, ஐ வில் கோ ஃபார் டபுள் டிஃபரன்ஷியேஷன். I will go for double differentiation. If it is negative, it is maxima. If it is positive, then it is minima. புரிஞ்சுதா? புரிஞ்சா? எனக்கு நெகட்டிவா இருந்தா என்னது சொல்லு? நெகட்டிவா இருந்தா மேக்ஸிமா, பாசிட்டிவா இருந்தா மினிமா. சார் எனக்கு 0 வந்துருச்சு சார், பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க முடியல சார். தென் I am not eligible to use second order. I have to go for my first order for sure. நான் first order use பண்ண மாட்டேன். I leave my first order. First order test விட்டுடுவேன். I'll check it in second order. So how to do it in second order? Shall we take one question, guys? Everybody copy it. Shall I erase? Okay. So f of x is equal to 3x power 4 plus 4x cube minus 12x square plus 12.
Guys, find the local maximum and minimum value of the function. Find local maximum and minimum value of the function. Guys, what has to be done? என்ன பண்ணுவேன் first? I'll find f dash of x. What is f dash of x here? நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். 12 x power cube. Next 12x square. Next minus 24x. They online students போடுறீங்களா இல்லையாடா? So take out common 12x outside. So what is going to be here, guys? X square plus 1, that is plus x, then minus 2. Correct? Come on guys, factorize this and say what is the answer? Sir, second order na rendu vadi panana. பண்ணணும் வெயிட் பண்ணு காமா இரு ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு ஈக்குவல் டு 0 போடு. முதல்ல இதுக்கு அப்புறம் என்ன வந்தது? 12x. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்ல? என்னது அது சொல்லு? -2, 1 x minus 2 plus 1 plus 2 minus 1 plus 2 minus 1. கடைசியில் வேண்டியது கிடைச்சதா? Yes, sir. So, இப்போ இது equal to 0 போட்டா what I am getting? I am getting values at x is equal to 0, minus 2, 1. Correct? I have got 3 values. The 12x. புரியுதா? 12x equal to 0 போடணும்டா. அப்ப x is equal to 0, x is equal to minus 2, x is equal to 1. இப்போ இதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்டா ஒரு பாயிண்ட்டுக்கும் previous value and next value I will check whether there is any sign change, right? Now what I am going to do, I will not do that. Instead, what I am going to do, I will go for f double dash of x. I will differentiate this once again, or I differentiate this once again. What is that? 36 x square plus 24 x minus 24. I will take 12x as common outside. What is this? 3x square plus 2x minus 2. Correct? Vandricha? Whether everybody got this, guys? Whether everybody got this? Okay, what is this? F double dash of x. Correct? F double dash of x. Now in the place of x, you put 0. In this place of x, you put 0. What I got, guys? என்ன கிடைச்சிருக்கு? minus 24. Correct? Okay. In f double dash of minus 2, what is that? நீங்க தான் போட்டு சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். Positive 72. Okay, positive 72. In f double dash of 1, what is that? Come on guys. எவ்வளோ? 36. Okay, we got what? 36. இப்போ இதுல எதுப்பா நெகட்டிவா இருக்கு? Which one is negative? This is negative, right? இப்போ நெகட்டிவா இருக்குன்னா this is going to be my what? Maxima. Are you getting, guys? And these two are what? Minima. That is minus 2 and 1 is what? Minima. And my 0 is what? Maxima. But question la எனக்கு local maximum and local minimum தானே கேட்டிருந்தாங்க. I found maxima and minima. Now I am going to change it to what? Maximum and minimum. So f of 0 will give me what? Local. என்னது? Maxima. So it will be local maximum. புரிஞ்சுதா? What are the local minimums? Minimum யாரு? f of minus 2 and f of 1. டேய் நான் திருப்பி சொல்றேன். The people who are in online, once again please listen guys. What is double or second order derivative test says? Sir, no need to see the sign change. No need to see the sign change.
Instead, என்ன பண்ணா போதும், I'll take the function, I'll get double order differentiation and I'll put the critical value inside. If I get the negative, it is maxima, positive it is minima. புரிஞ்சுதா? So what I did, as it is first order derivative test mariye, I will differentiate equate to 0 to find my critical points. We call this as what? Critical points. After finding the critical points, what I supposed to do? First order derivative test now I will start seeing my sign change. But now I will not see the sign change. Instead, enna pannuven? I will go for double order derivative check or double order derivative test. What I will do? I will differentiate once again the same f dash of x, it will become f double dash of x. After that I will put the extremes value inside. If I get the positive value, it is going to be minimum, and minima, and if I am going to get the negative value, it is going to be maxima. In that way, in these 3 points, I got 2 minima and 1 maxima. But the question will be, the question asked is local minimum and local maximum. What I found is local maxima and local minima. So somehow I want to convert it into local maximum and minimum. For that, I'll take that value and put it in my f of x. So I'll get my local minimum and local maximum. Sir, whether we can have 2 maximum, 2 minimum? Yeah, you can. N number of maximum you can have, n number of minimum you can have. Purida, yana is local. What we are finding is what? Local. So we can have n number of minimum and n number of maximum values. Now, paatholla first day or graph la, there may be lot of extreme points in the same graph, same function. Clear? Are you getting this? Shall I give one more question? Ready guys? Any doubts in online? Pavitra purinjida? Anshul purinjida? Yes, sir. Okay. So Anshul, today I met your mother. She gave good certificate about you. You keep on studying. Okay. So கொஞ்சம் என் தம்பி என்னோட பையனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஹோம்ஒர்க் கொடுங்க, நிறையா படிக்கிறான், ரொம்ப நேரம் செல்ஃபோன்லேயே இருக்க மாட்டேங்கிறான், ஃபுல்லாக படிச்சுக்கினே இருக்கான், புக்கே கீழே வைக்க மாட்டேங்கிறான் அப்படிலாம் சொன்னாங்க. ஓகே, ஸோ யூ கண்டினியூ த சேம் அன்ஷுல், ஆல் த பெஸ்ட். ஓகே ஓகே சொல்கிறா? ஓகே. ஸோ எப்பெல்லாம் யாரோட அப்பா அம்மாவை பார்த்தாலும் அவங்க வைக்கிற ஒரே கம்ப்ளைண்ட், இல்லைடா எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கள் டீச்சரும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, உங்கள் பையன் ஒரே விளையாடிக்கிட்டே இருக்கான். என்னது? கிரிக்கெட் விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான், மிஞ்சி மிஞ்சி போனால் கேரம் செஸ் விளையாடுறான். நீங்கள் என்னடா ஏதோ ஒன்று விளையாடுறீங்களா ஃப்ரீ ஃபயர்னு? என்னதுடா அது? பேன் பண்ணிட்டாங்களா? இருக்கா, நானும் விளையாடிருக்கேன். அது பேன் பண்ணலையா? அதை என்னடா இன்னுமாடா? என்னடா ஒன்று மட்டும் பேன் பண்ணாங்களா? என்னது அது? பப்ஜி. அது என்ன வெறும் ஃப்ரீ ஃபயர்? ஓ, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. சரி, எங்க மேக்ஸிமா மினிமாவில் அடுத்து என்ன சொல்லுங்க? தெரியாது. லாஸ்ட் கிளாஸ் என்ன நடத்துறேன்னு தெரியாது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, எப்போ ரெட் கார்டு வரும் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? வரும்ல, ரெட் கார்டு வரும்ல. சண்டே விளையாடிருந்தா தெரியும். நீ விளையாண்டதே இல்லை. நம்பிட்டேன். சரியா? ஸோ கைஸ், ப்ளீஸ், யூ ஆர் இன் க்ரூஷுவல் 200 days ஆஃப் யுவர் லைஃப். 200 நாள் இருக்கு. எதுக்கு 200 நாள்? மே மந்த்துக்கு. நான் சொல்கிறேன், நீட்டுக்கோ இல்லை செகண்ட் ஜேஇ எழுத போகிறவங்களுக்கோ அதெல்லாம் விட்டுரு. February 15க்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு எண்ணிப்பார். வி ஆர் இன் வேர்? முடிஞ்சு ஜூன் பாதி முடிஞ்சது இல்லையா? வி ஃபினிஷ் ஜூன் பாதி முடிஞ்சிடுது. ஓகே, ஜனவரி மாதம் வந்துருச்சுன்னா, டிசம்பர் 15 வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்கூலில் உங்களை படிக்க விட மாட்டாங்க. ரெக்கார்டை கொண்டு வாம்பாங்க, லேப் எழுதும்பாங்க, மாடல் டெஸ்ட் எழுதும்பாங்க, மாடல் லேப் பண்ணும்பாங்க. அப்படி பார்த்தா லிட்ரலாக யூ காட் 5 months இன் யுவர் ஹேண்ட் கைஸ். 5 months, 150 days யூ ஹேவ். இந்த 150 நாளை தயவு செஞ்சு லீவ் லைக் எ மாங்க். ஒரு துறவி மாதிரி வாழு. எதுவும் உனக்கு வேணாம், சாப்பிடு, தூங்கு, எல்லாம் பண்ணு. பட் டோன்ட் கோ ஃபார் யுவர் செல்ஃபோன். ஓகே,
நான் சொல்லி கேட்கவா போகிறேன், இருந்தாலும் என் கடமை நான் சொல்கிறேன். சரியா? நான் சொல்லி என் பொண்ணே கேட்க மாட்டேங்கிறேன், நீங்களா கேட்க போகிறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் என் கடமை நான் சொல்லிடுறேன். செல்ஃபோன் பார்க்காத, புரியுதா? வேண்டாம். ஸோ எத்தனை பேருக்கு ஐ யூஸ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், எத்தனை பேருக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ ஒரு தப்பு பண்ற அப்படின்னு உனக்கு நீயே தோணிருக்கா? தோணும். நீங்க ஒத்துக்க மாட்டா, கை தூக்கு. வெரி குட், ஒத்துக்கோ. எத்தனை பேருக்கு நீ ஒரு செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ ஏதோ தப்பு பண்றடா, உன் வாழ்க்கையில ஏதோ பெரிய தப்பு பண்றடா தோணுச்சா? யூ நோ வாட் இஸ் தட்? தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹியூமன் கைஸ். சிக்ஸ்த் சென்ஸ். உன் உள்மூளை சொல்லுது, நீ அதை கேட்கலன்னா ஆடு மாடா மாறிடுவே. பிசிக்கலா இல்ல, மென்டலி. ஓகேவா? சொல்லுடா. டே, அது யாரோ அப்படியே தூக்கி, நான் உள்ள இல்லடா, நான் இன்னைக்கு ஆப்ரேட்டர்லாம் யாரும் இல்லடா, அதனால டோன்ட் திங்க். நான் இப்போ தூக்கி, அது முதல்ல இருந்தே 10th கிளாஸ்ல இருந்தே தூக்கி தான் இருக்குது. ஓகே, ஸோ கில்ட் ஃபீல் வருதுன்னா ஹியூமன் கதா. நீ இப்பதான் கத்துக்கிற, நீ பெரிய ஆளா ஆன பிறகு கூட உன் மனசு ஒன்று ஒத்துக்கலன்னா யூ ஆர் டூயிங் ராங். அதுதான் ஹியூமனோட ஸ்பெஷாலிட்டியே. ஒரு மாடு இன்னொரு மாடை குத்தி தள்ளும், ஆனால் அதுக்காக வருத்தப்படாது. ஆனால் மனுஷன் வருத்தப்படுவான், ஏன்னா தப்பு பண்ணுறோன்ற தோணல் உள்ள வரும். தட்ஸ் வாட் த சிக்ஸ்த் சென்ஸ். அட்லீஸ்ட் நீ என் பேச்சை கேட்காத, ஒன்றை பேச்சையாவது கேட்டுக்கோ. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு டைலாக் கூடாது, புரியுதா? ஸோ ப்ளீஸ் லிசன் டு யுவர் செல்ஃப். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஓகே, மேக்ஸிமம் மினிமா புரிஞ்சுதா? சார் இது சேலஞ்சிங்காகவே இல்லையே சார். ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பேன், I'll give one function. What you guys are going to do? I'll differentiate it. I'll find the critical points by using f dash of x is equal to 0. Then what I'll do? I'll do double order differentiation. I'll check whether for that value, whether it is positive value or negative value. Correct? Sir, no challenge, no? Yes, there is a challenge. They won't give you function. Function கொடுக்க மாட்டாங்க. The function has to be written by you. Shall we go for an example like that? அதுக்கு முன்னாடி இந்த நார்மல் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் போலாமா? So have you copied down the 3 points what I gave you? Yes? Okay, super. Then using that you want to do this. So f of x is equal to 2x cube minus 6x square plus 6x plus 5. Come on guys, do it. Find all the local maxima and minima of the point. They question பார்க்கணும். If the question is asked for local maxima and minima, you need not to find the minimum and maximum value. We can stop there. Come on guys, do fast. எங்கேயோ போட்ட மாதிரியே இல்லை இந்த கொஸ்டின். 3 கொஸ்டின் முன்னாடி இந்த கொஸ்டின் தான் போட்டோம், ஆனால் யூசிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் போட்டிருப்பேன். நவ் டூ இட் வித் செகண்ட் ஆர்டர். கம் ஆன். இவான், தேவதர்ஷன், ஸ்வேதா, யூ ரீச்டு பெருங்குளத்தூர்மா? Shweta? Yes, sir. So why can't you come here? Traveling tired? Tomorrow I'm not home, sir. Okay. Plus 1 வருதா? Check for double dot. You got 1 right? You got 0. I told if 0 comes, what has to be done in the theorem? Yeah, go to first. Yeah, go to first. You did it before two sums, right? Now that sum has to be repeated. Are you getting, guys? Guys, புரியுதா? Guys, எல்லாருக்குமே f dash of x 1 வந்ததா? நிதேஷ் வந்ததா? f dash of x 1 வந்ததா? After getting f dash of x is 1. Yes, sir. After getting f dash of x is equal to 1, I'll check for double order differentiation. When Sathish second order derivative test, when I go for second order derivative test, I will end up with 0. So it is not positive or not even negative. So I can't able to conclude anything. Now I have to go for what? First order derivative test. That I want to do it manually.
So 1 க்கு முன்னாடி 0.9 and 1 க்கு அப்புறம் 1.1. In this case there is no sign change, we already did. So once again we say it as what? Point of inflection. Are you getting this, guys? Are you getting this? Huh? Yes, sir. Why are you tired, man? ஏன் டயர்டா இருக்க? தூங்கலையா? So guys, shall we do some application, real application? இந்த கொஸ்டின்லாம் வராது, இது உங்க பிராக்டிஸ்க்காக நான் கொடுக்கிறது. What kind of questions will come? Shall we go for that? Okay, write down, guys. Find two positive numbers. Find two positive numbers whose sum is 15. Whose sum is 15 and sum of those square is minimum. And sum of those square is minimum. I'll repeat the question. Find two positive numbers whose sum is 15. Whose sum is 15 and sum of those square is minimum. Guys, romba simple. I am going to have two numbers which add to give what? 15. At the meanwhile, the condition is sum of square of both should be minimum. 0 plus 15 எடுக்கலாம், 1 plus 14 எடுக்கலாம், 2 plus 13. This kind I can take many numbers na. In that numbers which is also going to give 15 for sure and their squares, that is 1 square plus 14 square or 1 square plus 13 square, which is going to be minimum. Are you getting the question? Anybody got the question? Anybody is having doubt in the question? Ivan, question புரிஞ்சுதா? ஆன்சர் அப்புறம் பார்க்கலாம். சொல்லுடா. தனித்தனியா ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர் என்ன? Sum of those squares. Okay, sum of those squares. Okay guys, let me take, I'll give the hint how to write the function. See, there are two numbers. I'll take one number as XA, so other number is 15 minus XA. Are you getting, guys? There are two numbers. I'll take one number as XA, so other number will be automatically what? 15 minus x. Yeah, sum of two number is 15. Okay, and what they asked is s of x will be equal to x square plus 15 minus x should be what? Minimum. Should be what? Minimum. So by using this I can, so square, sorry. சொல்லு s of x என்ன வந்துரும்? இதை a plus a minus b the whole square ல expand பண்ணலாமா? பண்ணு, நீ தான் பண்ணணும் வேகமா. 2x square minus 30x plus 225. Correct? Guys, see. After getting the function, avladhaan. Now you can do, right? Now you can differentiate it, equate to 0, find the x values. Are you getting? After that, double differentiate it, substitute that value, what x value you got. If it is positive, minima, negative, maxima. Clear? போடலாமா? So what is s dash? S dash of x என்ன வரும்? 4x minus 30. So if I make 4, எவ்வளவு என்ன எடுக்கலாம்? 4 எடுத்தா என்ன வரும்? x minus 2 எடுத்துடலாமா? Okay, 2 எடுத்துட்டா 2x minus 15. Okay, so if I make it to 0, so x will become 15 by 2. Correct? X will become what? 15 by 2. Now to check whether it is maxima or minima, what I'll do? Yes, double dash of x. So this will end up with what? 4. Guys, whether 4 is positive or negative? Positive. So what x value I got is what? Minima. Since it is positive, what I got is what? Sorry. What I got is what? Minima. So x equal to 15 by 2 is what? Minima. Clear, guys? Sir, அங்க எனக்கு x value வந்தது sir, I substituted, but no worries, here need not to substitute because there is no x value itself. There is no x in double differentiation. Automatically I got what? Positive. So x is equal to 15 by 2 is going to be what?
minima. Sorry, x 15 by 2. What about another x? Because I want two numbers, no? If one is 15 by 2, another is what? 15 by 2. Are you getting? So 15 by 2 plus 15 by 2 will end up with 15. At the same time, 15 by 2 square plus 15 by 2 square is the minimum in the arrangement of that. Are you getting this question, guys? புரிஞ்சுதா இதோட application புரிஞ்சுதா? இன்னொரு question சொல்லவா? Same kind, number வச்சா விளையாடலாம். Okay, I'll give one more question using number itself. Okay. Guys, right, find two numbers whose sum is 24. Find two numbers whose sum is 24 and those product is as large as possible. Can you repeat? I definitely meant. So find two numbers, find two numbers whose sum is 24 and whose product is as large as possible. Guys, what they are asking? They are asking about maxima. போனதுல நம்ம மினிமா தான பார்த்தோம். இப்போ maxima. So shall I help or can you able to do? So I'll take one number as x, another number as 24 minus x. And what they asked, guys? They asked product of them should be maximum. So my f of x is going to be what? X into 24 minus x. Are you getting? புரிஞ்சுதா? So I will multiply these two. So 24x minus x square. This is going to be my f of x, right? Guys, function is formed. 12. Super. So f dash of x எவ்வளோ? Yeah, very good. So 24 minus 2x, right? So I'll take 2 as common outside. So it is going to be 12 minus x. So x can be what? 12. Now I will go to check whether it is positive, sorry, whether it is maxima or minima. F double dash of x, I will differentiate this one. I got minus 2. So I got negative, guys. So what is this? Maxima. So what is the x value? 12. So x is equal to 12 is going to be my what? Maxima. So 12 plus 12 what? 24. 12 into 12 is 144. So that is the maximum number we can get by two number adding 12 and maximum number. Are you getting, guys? Clear? யாருக்கா doubt இருக்கா? Please raise your hand. டேய் டவுட்டே இல்லையாடா? சீரியஸா? அவ்வளோ பெரிய ஆளா நான் ஒருத்தனுக்கு கூடமா டவுட் வரல? Are you sure? Kavya, have you got it? Okay. Sir. Okay. Anbarsi புரிஞ்சுதாடா? Okay, I think Sai Rakshana ran away. Okay. First derivative 0 இருக்கணும்னா அது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்ல. என்னடா f of x எனக்கு 5 10 ன்னு ஒரு நம்பரா இருந்தா நீ சொல்ற மாதிரி f dash of x 0 வந்துரும். அவதால அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்க முடியுமா? இருக்கலாம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நீ சொல்லலாம். ஆனா அத क्वेश्चन கொடுத்தா என்ஜாய் பண்ணு. அவ்வளவுதானே? ஓகே. பாரு எப்படிலாம் தோணல் போகுதுன்னு. ஓகே गाइस, டேக் ஒன் மோர் क्वेश्चन. நான் எழுதிறேன். எதுக்கு? என்னடா? Come on guys, do it fast.
Okay. Find two positive numbers. Find two positive number x and y such that x plus y equal to 60 and xy cube is maximum. X y cube is maximum. Shall I start and give guys? என்னடா இது நீ போ நான் பண்ண இல்ல சார் வேணான்னு சொல்லணும்டா டேய் நான் நீ வேணாம் சார் நான் போடுறேன் சார்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா போடுங்க சார் டேய் x plus y வந்து 60 டா x plus y வந்து 60 அப்போ y எவ்வளோ 60 minus x y எவ்வளோ 60 minus x எனக்கு என்ன வேணும் சரி இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் ஓகே இல்ல இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இப்போ x y cube மேக்ஸிமமா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல what is that 60 minus x the whole cube into x so this is going to be my f of x புரியுதா ஏனா y க்கு பதிலா இங்க என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வந்து I'll substitute and I'll make my f of x I'll make my f of x now I have my f of x now what you guys has to do அவ்வளவுதான் f dash of x f double dash of x negative means maxima so they are asking maxima negative இருக்கான்னு பார்க்கணும் for what value of x which coming negative Sir. சொல்லு நம்பர் சொல்லு நான் செக் பண்ணிக்கிறேன் இரு மியூட் பண்ணிக்கலாம் டேய் y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுக்க ஐயோ டேய் என்னடா சொன்ன 59 and 1 யார் சொன்னது who told 59 and Shweta you told 59 and 1 okay so you are saying 59 into 1 cube will end up with what 59 yeah maybe right I have not done the question but looking like correct Y is 59, sir. oh yeah correct correct maybe right ma I have not checked the answer anyway up to now I am giving credits to you sollu Nitish I am waiting for your reply odi beta Sir, X15 Y45. x15 y45 yeah okay let us check Shweta whether you did this and said or by randomly you said Sir, X15, Y40. Sir, I check. many are saying one more answer ரொம்ப பண்றடா எவ்வளவு கஷ்டப்பட்டு
இதை வாரம் உங்ககிட்ட பேசும்போதெல்லாம் மியூட் பண்ணி ஓகே சி whenever என்னடா சொல்லியிருந்தேன் yeah see whatever doubt you have in rate of change and increasing decreasing function you can send me in WhatsApp. I will include that in the PPT of next class. At the meanwhile next class la I will do maxima minima sums. So next class I am not going to do anything, no new topic. I'll revise application of derivative and I will not go to the second volume. Instead first volume full I'll give one full revision. I'll take 3-4 classes. I'll give full revision. Then I'll go for integration. Is that clear, guys? எங்கேயும் பேக் பண்ணாதீங்க. I want to recall. எங்கே பேக் பண்ணுற இந்த சம்கா போடுறா வீட்டில் போய். ஓகே 15:45 தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, போன வருஷம் ஞாபகம் இருக்கு. ஓகே see listen guys, what we have done today is minimum increasing function decreasing function விட்டுருங்க, அது லாஸ்ட் கிளாஸ் இது நம்ம சும்மா இன்னைக்கு சம்ஸ் போட்டோம். பட் வாட் இஸ் த மெயின் திங் கைஸ் டுடே we saw is maxima and minima. So what is the meaning of, what is the difference between absolute maxima, absolute minima, local maxima and local minima? We have 4 terms. Local அப்படினு சொல்லும்போது I am going to say between a small domain குள்ள இருக்கிற ஒரு small interval. If I see full domain I am going to call it as absolute. When I say maxima minima I am speaking about the point, I am speaking about the x value. If I say maximum minimum then I am speaking about f of x value. Are you getting the difference? Are you getting this difference? Then first of all, what is the meaning of extreme values? Yes, definitely some functions will have many extreme values that we saw. So that extreme values தான் நம்ம என்ன பண்றோம் கண்டுபிடிக்கிறோம். Okay, so next first என்ன பண்ணோம், first order derivative test. What first order derivative test says, என்கிட்ட ஒரு particular pointக்கு முன்னாடில இருந்து, that is the point before the critical point and after the critical point, point before the critical point and point after the critical point, if there is an sign change, positive to negative I call it as maxima, positive to negative I call it as maxima, and negative to positive I call it as minima. புரிஞ்சா? Then if there is no change I am going to call it as what? Point of inflection. When I seeing this change, yeah, there is some confusion. அதனால என்ன பண்ணோம், we directly went for second order derivative test. Sir, examல இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்களா? No, doesn't. But why we need definitely first order தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, when we get some critical point as point of inflection or equal to 0 in second order derivative test. If I get second order derivative test, நான் பாத்தியா 3 எழுதி இருந்தேன். The third point is what? If I get f of c equal to 0, then go back to what? First order derivative test. So without studying first order derivative test you can't complete this question. Okay, so if the second order derivative test is there, what I will do, I will write f of x, I will write f dash of x is equal to 0, I will get the critical points. After getting the critical points, what I will do guys, what I will do, I will double differentiate and I will substitute the values. If I get the positive value I got minimum, if I get the negative value I got my maximum. Maxima தான் கிடைச்சிருக்கு. I will get that point maxima and minima, I will substitute in f of x to get my maximum and minimum value. Is that good guys? புரிஞ்சுதா? Sir, there is no challenge in this question. ரொம்ப சப்பையா இருக்கு. Yes, we give challenge by writing what? You want to write your own f of x. I will not give my f of x. Instead I will say like this, x plus y equal to 50. This way, square of them, this thing. So there are several examples coming after that. We will check it in the next class. Clear guys? Clear? Okay, Krishna Raghavan, I have one ஏதோ டவுட் கேட்டேன். யா இரு உங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் நைட்டு தூங்கும் போது இல்லை போலாம். Okay, online students, if you have any doubts, I'll stay guys, I'll stay for next 15-20 minutes to clear your doubts alone. Anything is there, you can take it. பாரு, so doubt இருக்கான்னு கேட்ட உடனே ஓடி போயிட்டாங்க. டேய் டவுட்டே இல்லையா? சார் லாஸ்ட் கிளாஸ் வந்து அந்த ரேட் வந்து ரெண்டு சம் சொல்லி தரேன்னு சொன்னீங்க கிளாஸ். எந்த சம்டா? ஒரே நிமிஷம் சார். டேய் டவுட் கேட்டியா?
என்னடா சொல்லு இரு, நான் என்ன ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சார்